புங்குடுதீவை சேர்ந்த மாணவி வித்யா கொலை வழக்கு இலங்கையில் பெரும் அதிர்வை ஏற்படுத்திய வழக்குகளில் ஒன்று. 2015 மே மாதத்தில் பாடசாலை மாணவியான வித்யா கடத்தப்பட்டு பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு பின்னர் கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் வட இலங்கையில் பெரும் பொதுமக்கள் போராட்டத்தையும் நீதி கோரலையும் உருவாக்கியது. பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு வழக்கு விசாரணை நடைபெற்றது. 2017 ஆண்டு இலங்கை நீதிமன்றம் சில குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்கியது. இலங்கை உச்ச நீதிமன்றம் புங்குடுதீவு வித்யா கொலை வழக்கில் முக்கிய தீர்ப்பை இன்று வழங்கியுள்ளது. சுவிஸ்குமார் உட்பட 4 பிரதான குற்றவாளிகளுக்கு முன்பு வழங்கப்பட்ட மரண தண்டனையை உச்ச நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. குற்றவாளிகள் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன.